ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லாருடைய ஃபேஸ்லேயும் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறவங்க ஃபேஸில் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒளி பிரகாசமாக தெரியுது. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா எல்லோரும் தெரியும் உங்களுக்கு. நிஃப்டி மிகப்பெரிய ஒரு ரிகவரி, நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி எல்லாம் டோட்டலாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஷார்ப் ரிகவரி அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட நம்ம நிஃப்டியோடைய லாஸ்ட்டு ஒரு கடந்த ஒரு 4 மாதத்தோடைய ஏரியாவை பார்த்தீங்கன்னா ஒரே மாதத்தில் ரீச் பண்ணி மேலே கொண்டு வந்துட்டாங்க. அதாவது இங்கேருந்துடைய மூமெண்டம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இங்கே எட்டுன்னு கொண்டாங்க. ஆனால் இந்த தூரம் எங்கேருந்து கீழே வந்துச்சு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ஒரு 4 மாதத்தோடைய சரிவை இந்த ஒரு மாதத்தில் வந்து ரிகவர் பண்ணி மேலே நிற்க வச்சுருக்காங்க. ரொம்ப பெரிய சந்தோஷமான விஷயம். உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு என்ன ரிகவர் அப்படின்னா அந்த பேனிக் சிச்சுவேஷன்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டு இருக்குது ஒரு ரீசனாக இருக்கலாம். எஃப்ஐஎஸ் ஆல்மோஸ்ட் இன்ட்ரெஸ்ட் தெரிவிப்பாங்க நம்மளுடைய மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு, அது ஒரு ரீசன். ஏன்னா இந்த இடத்துல நிறைய பேர் விற்றுட்டு வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதாவது பேனிக் சிச்சுவேஷனில் வந்து நான் வந்து வெளியே வந்துடுறேன் சார், பயமாக இருக்குது. ஏன்னா இங்கே வாங்கினவங்க இப்போ ஆல்மோஸ்ட் டாப், அவங்களுக்கு தெரியாது டாப் அப்படின்னு சொல்லிட்டு இடம் தெரியாது, ஆனால் வாங்கிட்டு இருக்கவங்க இந்த இடத்துல நிறைய பேர் விற்றவங்க வந்து ரொம்ப மிகப்பெரிய நஷ்டம் அவங்களுக்கு அந்த பேனிக் சிச்சுவேஷன். ஏன்னா ஒவ்வொரு லோ பிரேக் டவுன் ஆகிட்டு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் எல்லாருக்கும் பேனிக் சிச்சுவேஷன். இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் அவுட் ஆகிட்டு இந்த இடத்துல சப்போர்ட் ஆகிட்டு ஒரு நல்ல கால் ஊனி மேலே மூவ் பண்ணுறாங்க. ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் தான் இன்வெஸ்ட்மெண்டர்ஸ் எல்லாருக்குமே. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது அதுக்கு சின்ன ஒரு விஷயத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அதாவது இந்த 65,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ஆனோடனே ஃப்ரீ வெபினார் சொன்னீங்களே சார், அது எப்படி சார் கலந்துக்கணும்? திரும்ப அகைன் புதுசாக அந்த வீடியோ பார்க்காதவங்க 65,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ஆனோடனே எப்படி சார் நான் வந்து அந்த ஃப்ரீ வெபினாரில் ஜாயின் பண்ணுறது அப்படின்னு கேட்டுங்க. ஃப்ரீ எஜுகேஷனல் குரூப்ஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன் பாருங்கள். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். நோட்டிஃபிகேஷனும் அதில் வரும் உங்களுக்கு. ஸோ மேபி என்றைக்கு இன்னொரு 300-200 சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட வந்திருக்கோம். மேபி இந்த வீக்லேயோ நெக்ஸ்ட் வீக்லேயோ நம்ம அந்த வெபினார் எல்லாரும் ஜாயின் பண்ணி மீட் பண்ணலாம். ஸ்டாக் செலெக்ஷன் நம்ம எப்படி நம்ம ட்ரேட் எடுக்கணும், எந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த வெபினாரில் டிஸ்கஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி, இன்றைக்கி நம்ம டாபிக் போயிடலாம். டாபிக் பார்த்து முன்னாடி குளோபல் மார்க்கெட்டோடைய கண்டிஷன் பார்த்துக்கலாம். குளோபல் மார்க்கெட்டோடைய கண்டிஷனுக்கும் நம்ம இந்தியன் மார்க்கெட் கண்டிஷனுக்கும் இன்றைக்கி சம்மந்தமே இல்லை. ஆட்சி தூள் கிளப்புறாங்க இன்றைக்கி. அதே மாதிரி அந்த கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 77 புள்ளிகள் வந்து ஒரு கரெக்ஷன் அப்படின்ற ஒரு ரேட்டில் ஓடிட்டு இருக்கு மைனஸில். இட்ஸ் ஓகே, அது வந்து நாளைக்கு மார்க்கெட் அதுக்கு நாளைக்கு முடியறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரிகவர் ஆகிட்டு இருக்குமா, இல்லை அங்கேருந்து திரும்ப கரெக்ஷன் ஃபேஸில் ஓடுமா அப்படின்னு பார்க்கலாம். ஓப்பனிங் ஃபேஸில் நம்ம சார்ட்டில் வந்து நாளைக்கு என்ன மாதிரி பிளான் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, நம்ம இந்த டெய்லி டைம் ஃப்ரேமில் சார்ட்டு பார்த்திங்கன்னா நல்லா இன்னும் ரிஜெக்ஷன், எந்த ஒரு ரிஜெக்ஷன் சாலிடாக போய் நிற்கிறாங்க. எந்த ஒரு பதட்டமோ தடுமாற்றமோ எதுவுமே கிடையாது. அதில் சாலிடாக போய் நிற்கிறாங்க. அப்போது இதனுடைய ப்ரீவியஸ் ஹையும் பிரேக் பண்ணியாச்சு. கடைசியாக ஒரு வழியாக க்ளோசிங் கொடுக்குறாங்க. நல்லா கவனிங்க, இதை தாண்டி க்ளோசிங் கொடுக்குறாங்க. அப்போது நம்ம என்ன பண்ணலாம்னா எவ்ரி கரெக்ஷனில் ஒரு அப்சைடுக்கான மூமெண்டம் பார்க்கலாம். எவ்ரி கரெக்ஷன், ஏன்னா நம்ம ஸ்டாப் லாஸ் ஒன்றும் இல்லையா, ஸ்டாப் லாஸ் நமக்கு வந்து அந்த ஸ்விங் லோ கிடைச்சா நம்ம ஸ்டாப் லாஸ் போட்டு அகைன் முன்னேறலாம். அது கூடவே நம்ம அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ நாளைக்கு ஒரு பையிங்கான வாய்ப்புகள் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குரூப்ஸாக எந்த மாதிரி வியூஸ்லாம் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்பீங்க. அது ஒரு சின்ன கன்ஃபியூஷன், அதையும் கிளியர் பண்ணிடுறேன். இப்போ ஒரு க்ரூட் ஆயில் வியூ பார்த்தீங்கன்னா மேலே வந்து அப்சைடுக்கான ஒரு வியூ அந்த ஏரோ மார்க் பண்ணி சென்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து எஜுகேஷனல் பர்பஸ்க்காக சென்ட் பண்ணுறது. இது வந்து ப்ரீ சப்போர்ட், அதாவது இன்றைக்கி இன்ட்ரடே அந்த டைம், ஏன்னா 5 minutes டைம் ஃப்ரேம். இது ஒரு க்ரூட் ஆயிலுடைய வியூஸ். என்னுடைய வியூஸ்னா ஒரு அப்சைடுக்கான ஒரு பிளான் பண்ணலாம் அப்படின்னு. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் டவுன் ஆகிட்டுக்கே வருதுன்னு ஃபார் எக்ஸாம்பிள், வெயிட் பண்ணுங்கள். இந்த இடத்துல பிரேக் நம்ம ஷார்ட் பண்ணிவிட்டு நம்ம செல் வருது, மார்க்கெட் லோ பிரேக் ஆகிடுச்சு செல் பண்ணுங்கள் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அப்போ என்ன மார்க்கெட்டு மேபி ப்ராஃபிட் புக்கிங்காக இருக்கலாம். ப்ராஃபிட் புக்கிங் ஆகிட்டு அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு க்ரீன் கலர் கேனில் வந்து அதுக்கப்புறம் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக கொஞ்சமாக மார்க்கெட் மேலே மூவ் ஆகிட்டு இதனுடைய லெவலையும் ஈஸியாக ரீச் பண்ணலாம். மேபி இன்றைக்கோ அல்லது நாளைக்கோ இந்த லெவலில் ரீச் பண்ணலாம். ஆனால் பொறுமை வேணும். அதுதான் எல்லாம் என்ன பண்ணுவோம், இதில் கட் ஆகிட்டோம் சேல் பண்ணலாம் அப்படின்வாங்க. இல்லை, என்னோடய வியூஸ் எப்போ ட்ரெண்ட் லைன் கட் ஆகுது, மேபி இந்த கீழே கொஞ்சம் கரெக்ஷன் ஆகிட்டு இங்கே பிரேக் டவுன் ஆகுது, இங்கே நம்மளோட என்ட்ரி இருக்கும். ஸோ இதில் வரும்னு எதிர்பார்த்தோம், வரல, வெயிட் பண்ணுங்கள், சிம்பிள். ஓகே, ஏன்னா அந்த வியூஸ் வந்து நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. இங்கே மேலே போய்ட்டுனா இங்கேருந்து மேலே எடுத்துலாம் அப்படின்னு. இல்லை, இங்கேருந்து மேலே எடுக்கிறது கிடையாது. இங்கே ப்ரைஸ் வந்து பிரேக் அவுட் ஆனால் நம்மத்தில் பையிங்கான வாய்ப்புகளை பார்க்கலாம். அது வரலாம் கொஞ்சம் அமைதியாக இருக்கணும், வேறு எதுவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி, இப்போது நம்ம டாபிக் போகலாமா? ஓகே, நிஃப்டி 50 இன்ட்ரடேக்காக நம்ம என்ன பண்ணலாம்? நிஃப்டி 50 இன்ட்ரடேக்காக நம்ம என்ன பிளான் பண்ணலாம்? டைம் ஃப்ரேம் கொஞ்சம் 15 minutes அல்லது 10 minutes எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக வந்து 1 hourல பார்த்தீங்கன்னா கூட தெரியும். ஆனால் நிறைய பேருக்கு வந்து 1 hourனா சார் எப்போ சார் பிரேக் அவுட் ஆகுது, அதில் வெயிட் பண்ணுமா அப்படின்னு கேட்பாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பெரிய டைம் ஃப்ரேம் தான் நல்லது தான். ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சைட் வேஸ்லாம் வந்து அவாய்ட் செய்யுங்க. இந்த மாதிரி ஒரு ரொம்ப போரிங்காக மார்க்கெட்லாம் வந்து அவாய்ட் ஆகிடும் உங்களுக்கு. ஓகே, இப்போ ஸ்மால் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு ப்ரைஸு நல்ல ஒரு சூப்பரான மூமெண்டம். இன்றைக்கி கிட்டத்தட்ட என்னுடைய கெஸ்ஸிங் பிரகாரம் 80% ட்ரேடர்ஸ் இன்றைக்கி நல்லா ப்ராஃபிட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் கேம்பிளிங் மைண்ட் செட்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் கஷ்டம் இன்றைக்கி. ஓகே, ஏன்னா அந்த ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் அப்படின்றவங்க சூப்பர். அதுதான் சொல்ல இந்த விஷயம் கூட அவங்க அந்த லாஸ் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இன்றைக்கி அந்த ப்ராஃபிட்டை அவங்க எடுத்துகிட்டு இருக்கலாம். ரைட்டுங்களா?
சரி சரி சார், இப்போது நிஃப்டி 50 என்ன பிளான் பண்ணலாம்? நாளைக்கு மூவ்மெண்ட் ஆகிடுச்சு, இப்போ என்ன மாதிரி பிளான் பண்ணலாம்? வெரி சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல வந்து கொஞ்சம் கரெக்ஷனுக்காக வெயிட் பண்ணுங்கள். அகைன் இதில் பிரேக் அவுட் நடந்ததுன்னு வச்சுங்களேன், கொஞ்சம் ஒரு சஸ்டெண்ட் ஆகிட்டோ, இந்த இடத்துல மார்க்கெட் ஒரு சின்னதாக ஒரு கரெக்ஷன் ஆகிட்டோ, அகைன் ஒரு பிரேக் அவுட் கொடுத்துன்னு வச்சுக்கலாம், இன்னொரு பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் பாருங்கள். இதில் லோவர் ஸ்டாப் லாஸை போட்டு நெக்ஸ்ட் மூமெண்டம் ரவுண்ட் நம்பர் 25,000 இருக்குது, ஈஸியாக ரீச் ஆகிடும். நாளைக்கு 25,000 ஈஸியாக ரீச் பண்ணலாம். கிட்டத்தட்ட இங்கேருந்து ஒரு 100 பாயிண்ட் மாதிரி ஈஸியாக ரீச் பண்ணலாம் நிஃப்டி 50யோட என்னுடைய வியூஸ். சரி, இப்போ நாளைக்கு ஒரு வேளை கேப் டவுன் என்ன ஆகணும் ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம அந்த கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 70% 85 பாயிண்ட்ஸ் வந்து ஒரு மைனஸில் காமிக்கிறதுனால கேப் டவுன் என்ன நடந்துச்சுன்னா என்ன சார் பண்ணலாம்? ஏன்னா நம்ம எல்லா ஆங்கிலும் திங்க் பண்ணி வச்சுட்டா பெட்டர் இல்லையா? ஸோ இந்த இடத்துல கேப் டவுன் ஆச்சுன்னா வெயிட் பண்ணலாம். அந்த கேப் டவுன் ஆன உடனே என்னன்னா, இந்த கேப் ரீஃபில் பண்ணுறதுக்காக ப்ரைஸ் வந்து கன்ஃபார்மாக வரும். ரீஃபில் பண்ணிட்டதுக்கப்புறம் மேலே போதா, இல்லை அதுக்கப்புறம் கொஞ்சம் கரெக்ஷன் ஆகிட்டு கீழே வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் கேப் டவுன் என்ன ஓப்பன் ஆச்சுன்னு வச்சுங்களேன், கேப் டவுன் கொஞ்சம் ப்ரைஸு கொஞ்சமாக அகைன் வந்து மேலே இந்த கேப் ரீஃபில் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் அந்த இடத்துல ஹையர் ஐ ஃபார்மேஷனாக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அந்த ட்ரேட் நீங்கள் ஈஸியாக அச்சீவ் பண்ணலாம். ஓகே, இது வந்து நிஃப்டி 50ல் என்னோடய வியூஸை நான் ஷேர் பண்ணிட்டேன். சரி, இப்போ ஒரு டவுட் இருக்கலாம், சார் இப்போ இந்த கேப் விட்டுட்டு போச்சு சார், இந்த கேப் ரீஃபில் பண்ணுறதுக்காக வராதா மார்க்கெட்டு? ஓகே, காமனான ஒரு நார்மல் கொஸ்டின் தானே. ஸோ இந்த கேப்பை வந்து ரீஃபில் பண்ணுறதுக்காக மார்க்கெட் வராதா? மார்க்கெட் வரணும்னா எங்கே நம்ம அந்த கேப்பை எப்படி நம்ம வெயிட் பண்ணணும் அப்படின்னா, இங்கேருந்து ஒரு ஃபெப் ரீடெஸ்ட்னு போடுங்க. எங்கேருந்து இந்த லோலேருந்து ஒரு ஃபெப் ரீடெஸ்ட்னு போட்டு மார்க்கெட் வந்து இந்த சப்போர்ட் லெவலில் பிரேக் டவுன் பண்ணுவோம். 1 2 3 இந்த 3 லெவலில் சப்போர்ட் லெவலில் பிரேக் பண்ணால் தான் வந்து நம்ம இந்த கேப்பை ரீஃபில் பண்ணுறதுக்கான பிளான் எடுக்க முடியுமே தவிர, இப்போவே நம்ம வந்து இங்கே சேல் பண்ணிட்டு உட்காந்துலாம் அந்த கேப் ரீஃபில் பண்ணுறதுக்காக வந்தே வரும். ரொம்ப பெரிய ப்ராஃபிட், சின்ன ரிஸ்க்கு தான் சொல்லுங்கள், இந்த சின்ன கல் பெது லாபம் அப்படின்வாங்க. அது மாதிரி இந்த இடத்துல ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்றது வெரி வெரி ஹை ரிஸ்க் ஃப்ரெண்ட்ஸ். அது ஏன்னா வந்து வாய்ப்புகள் வந்து கிட்டத்தட்ட 90% வந்து ஸ்டாப் லாஸ் அடிக்கும். நீங்கள் இந்த இடத்துல வந்து என்ட்ரி எடுத்திங்கன்னு வச்சுங்களேன், ஷார்ட் சைடுக்கான என்ட்ரி 10% தான் வாய்ப்பு உங்களுக்கு இந்த பெரிய கேப் ரீஃபில் பண்ணணும். ஆனால் 90% மார்க்கெட் இந்த சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நிஃப்டி 50ல் என்னோடய வியூஸை நான் ஷேர் பண்ணிட்டேன். சரி, நெக்ஸ்ட் நம்ம நிஃப்டி பேங்க்கை பார்க்கலாம். ஏன்னா அதுவும் சூப்பரான ரிகவர் கொடுத்துருக்காங்க எல்லாமே. அதில் பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகளும் பார்த்தா நல்ல ஒரு ப்ராஃபிட் அதுலேயும். ஓகே சரி, இப்போது பேங்க் நிஃப்டியில் என்ன சார், பேங்க் நிஃப்டிலையும் வந்து ஒரு பாசிட்டிவ்ஸாக நம்ம பார்க்கணுமா அப்படின்னு? எஸ், கண்டிப்பாக பேங்க் நிஃப்டிலையும் ஒரு பாசிட்டிவ்க்கான அதாவது ஒரு அப்சைடுக்கான ஒரு பிளான் தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே இந்த 55,600 ரெசிஸ்டன்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல வந்து ப்ரைஸு ஈஸியாக ரீச் ஆகும். இந்த இடத்துல ஈஸியாக ரீச் ஆகும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, ப்ரைஸு கொஞ்சம் கன்சல்டேஷன் சேம் இந்த இடத்துல கன்சல்டேஷன் பிரேக் அவுட் ஆச்சுலே அதே மாதிரி இதில் ஒரு பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் பாருங்கள். இந்த லெவலில் ஈஸியாக ரீச் ஆகும். நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா 56,000 அதோட ப்ரீவியஸ் ஹையும் பிரேக் அவுட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். சாரி, இப்போது மார்க்கெட் மேலே மூவ் ஆகிட்டுக்கலாம். ஸோ ப்ரைஸ் கரெக்ஷன் வரல, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், கரெக்ஷன் ஷார்ட் பண்ணாதீங்க. அந்த ரெசிஸ்டன்ஸ் லைனை கனெக்ட் பண்ணி பிரேக் அவுட்டுக்கான ஒரு வாய்ப்புகள் பாருங்கள். ஓகே, ஸோ இது வந்து பேங்க் நிஃப்டியில் என்னோட வியூஸ்னால் ஒரு அப் சைடுக்கான பிளான், அதாவது மேலே அப்பர் சைடுக்கான ஒரு பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் பாருங்கள். இதில் பிரேக் டவுன் ஆகுது சார் அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா இதெல்லாம் சப்போர்ட் லெவலாக ஒர்க் ஆகும். இதில் 55,000 பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் லெவலாக ஒர்க் ஆகும். ஸோ இந்த சப்போர்ட் எடுத்து அகைன் ஒரு அப் சைடுக்கான பிளானை நம்ம பார்க்கலாம். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பேங்க் நிஃப்டியில் என்னோட வியூஸை நான் ஷேர் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா சென்செக்ஸில் பார்க்கலாம். சென்செக்ஸ்லேயே ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் தான் இருக்குது. இன்னும் க்ளோசிங்கு ஸ்ட்ராங்கான ஒரு க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயும் நான் ஒரு அப்சைடுக்கான பிளான் தான் பார்க்கணும். ப்ரைஸ் கொஞ்சம் கன்சல்டேஷன், ஒரு பிரேக் அவுட்டுக்கான ஒரு வாய்ப்புகள் பார்க்கலாம். 82,800 to 83,000 வரலாம் ஒரு அப்சைடுக்கான ஒரு மூமெண்ட்டை பார்க்கலாம் சென்செக்ஸில் கூட. ஓகே, சேம் இந்த மிச்சப்படி நான் உங்களுக்கு நிஃப்டி 50ல் என்னென்ன சொன்னோம் சேம் ஃபார்முலா இதில் யூஸ் பண்ணிங்க. ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்க மறக்காமல் உங்களோட லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.